ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மியில் 12 ப்ரோ சீரிஸ் வரப்போகுதுங்க. அதாவது ரியல்மி 12 ப்ரோ, 12 ப்ரோ ப்ளஸ் இந்த ரெண்டு மொபைலுக்கான கம்பேரிசன் வீடியோ தான் சொல்லாங்க இந்த வீடியோ. இந்த ரெண்டு மொபைல் எது பெஸ்ட்டாக இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதோட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது, எதை வாங்கலாம்னு எனக்கு தெளிவாக இந்த வீடியோ சொல்கிறேங்க. அதே போல் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா, நம்ம சேனலில் மோடிட் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வாங்கி அழுத்தி ஆள் கொடுக்க மாதிரிங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு மொபைல் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்துலாங்க. ஃபஸ்ட் டைமென்ஷன்லேருந்து போயிடலாங்க. லென்த்தில் நம்மளுக்கு ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் வந்து 0.2 mm வந்து கம்மியாக இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு வந்து வித்தை பற்றி பார்த்துலாங்க. அதே மாதிரி ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து வித்து வந்து 0.2 mm வந்து கம்மியாக இருக்குது. வித்து லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. யூசேஜுக்கு நல்லாவே இருக்குது, ஸ்லிம்மாகவும் இருக்குது. திக்னஸுமே ரெண்டு மொபைல் ஈக்குவலாக தான் இருக்குது. 8.7 mm திக்னஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. திக்னஸ் வைஸ் கரெக்டாக தான் இருக்குதுங்க. அதே வெயிட் வந்து நம்மளுக்கு வந்து 6 கிராம் வந்து கம்மியாக இருக்குது ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸில். 196 கிராம் வந்து நம்மளுக்கு வந்து ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸில் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக வெயிட் இருக்குது. டீசெண்டான வெயிட் தாங்க. அது ரெண்டுலேயுமே பிளாஸ்டிக் ஃப்ரேம், அதாவது பேக் சைடு ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி ரெண்டுலேயுமே லெதர் லுக்கில் இருக்குது. அதாவது ரியல்மி 11 ப்ரோ சீரிஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குதுங்க. அடுத்தது இந்த ரெண்டு மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்த்துல கம்பேரிசன் அப்புறம் சொல்லாங்க. டிஸ்பிளே சைஸ் ரெண்டுமே 6.7 இன்ச்சு தான் கொடுக்குறாங்க. ரெண்டு மொபைல் ஒரே மாதிரி சைஸில் தான் டிஸ்பிளே இருக்குது. கூடவே ரெண்டு மொபைலையுமே AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே டைப் வந்து ரெண்டுமே AMOLED, அதாவது ரியல்மி 12 ப்ரோலையுமே 12 ப்ரோ ப்ளஸில் ரெண்டு மொபைலுமே AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. எது ஒன்றும் சளைச்சது, ரெண்டு ஒரே மாதிரி தான். அடுத்தது நம்மளுக்கு டிஸ்பிளே ரெசல்யூஷன் அதுவுமே ரெண்டு மொபைல்லையுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது வந்து ரியல்மி 12 ப்ரோவில், அதாவது 1220 இது வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு டிஸ்பிளேல குவாலிட்டி வைஸ் நம்மளுக்கு வந்து ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அது மற்றபடி நம்மளுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே 120 ஹெச் ரிஃப்ரெஷ் ரேட்டு, அப்புறம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஸ்க்ரீன் ரேஷியோ அதுவும் ரெண்டு காமனாக தான் இருக்குது. 90% வரைக்கும் இருக்குதுங்க. அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கலர் குவாலிட்டி மட்டும் நம்மளுக்கு ரியல்மி 12 ப்ரோ வந்து நம்மளுக்கு மற்றபடி ஸ்மூத்தாக இருக்கிறது, ஹார்டாக இருக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி. ஏன்னா ரீஃப்ரெஷ் ரேட்டும் வந்து 120 கொடுக்கறனால ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே ப்ரொடக்ஷனும் ரெண்டுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 தான் கொடுக்குறாங்க. ப்ரொடக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளே வைஸ் ரெண்டு மொபைல் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு ஃபீச்சர்ஸும் சரி, நல்லா அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுறதும் சரிங்க. அடுத்து வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுமே ஃப்ளாஷ் தான் கொடுக்குறாங்க. அது IP54 அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. சும்மா நார்மலாக தான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு ரெட்மி 12ல நம்மளுக்கு IP68லாம் கொடுத்தாங்க. இதில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க இதில். அடுத்து கேமரா குவாலிட்டி பார்த்துலாங்க. ரியல்மி 12 ப்ரோவில் 50 MP வைட் ஆங்கிள் கொடுக்குறாங்க. சோனி IMAX சென்சார் கொடுப்பாங்க. டெலிஃபோட்டோவாக 32 MP கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அல்ட்ரா வைட 8 MP கொடுக்குறாங்க. ஓகே, டீசெண்டான கேமரா நல்லாவே இருக்குது. எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. நம்மளுக்கு போர்ட்ரேட் ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னா டெலிஃபோட்டோ யூஸ் ஆகுது. இது டீசெண்டாகவே இருக்குது. ரியல்மி 12 ப்ரோவில் இந்த கேமரா நல்லாவே இருக்குது. LED ஃப்ளாஷும் கொடுக்குறாங்க கூடவே. அடுத்தது ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் வேரியண்ட்டை பற்றி பார்த்துலாங்க. வைட் ஆங்கிள் வந்து 50 MP சோனி IMAX 890 கொடுக்குறாங்க. அப்புறம் டெலிஃபோட்டோ 64ன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இதில் வந்து 200 MPன்னு சொல்கிறாங்க. 200 MPயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அல்ட்ரா வைட் 8 MP கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கணும்னா பெரிஸ்கோப் சென்சார் வந்து 200 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கொடுத்தா இன்னும் பெட்டராகவே இருக்குது. நல்லா நம்மளுக்கு வந்து இமேஜ்லாம் இன்னும் பெட்டராகவே வரும். நம்மளுக்கு ஜூம் பண்ணி எடுக்கிறதுலாம் நல்லாவே இருக்குங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். 120 கொடுக்கறனால நம்மளுக்கு வந்து பெரிஸ்கோப் கண்டிப்பாக கொடுப்பாங்க. 4K வீடியோவை 30 எபிஎஸ் வரைக்கும் ரெண்டு மொபைல் வீடியோ எடுத்துருந்து. அதாவது ரியல்மி 12 ப்ரோவும் ப்ரோ ப்ளஸ்லையுமே 4K வீடியோவை 30 எபிஎஸ் வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியும் வீடியோவா. நம்மளுக்கு பெட்டரா இருக்கிறது எதுன்னா, நம்மளுக்கு ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் வந்து பேக் கேமரா பெட்டராகவே இருக்குது. நம்மளுக்கு அல்ட்ரா வைட் கேமரா வந்து 8 MP விட்டாலுமே வைட் ஆங்கிள் 200 MP கொடுக்கறனால நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி 16 MP வந்து நம்மளுக்கு ரியல்மி 12 ப்ரோ 12 ப்ரோ ப்ளஸில் 32 MP கொடுக்குறாங்க. 32 MP கொடுக்கறனால நல்லாவே இருக்குது. ஆனால் ரெண்டுலேயுமே 1080p வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அடுத்து ஹார்ட்வேர் மிக முக்கியமானது. ஒரு மொபைலை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஹார்ட்வேர் தாங்க. நம்மளுக்கு 2.4 வரைக்கும் 6 வரைக்கும் நமக்கு ஆக்டா கோர் கொடுக்கறனால ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஹார்ட்வேர்லாம் நல்லாவே டோட்டல் பண்ணுங்க. CPU வந்து நல்லாவே யூஸ் ஆகிறது வந்து நம்மளுக்கு ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸில். சரிங்களா, ஹார்ட்வேர் ரெண்டுலேயுமே Adreno 710 தான் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ப்ராசஸ் வைஸ் ஒரே மாதிரி தான் 750 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது அது ரேம் வந்து ரெண்டுலேயுமே 8 ஜிபியுமே 12 ஜிபி ரேம் ரெண்டுலேயுமே ரெண்டு மொபைலையுமே இருக்குது. நம்மளுக்கு 12 ஜிபி வந்து நம்மளுக்கு ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸில் நல்லாவே இருக்குது. அடுத்து ரோம் 128 256 ஜிபி 512 வரைக்கும் ரியல்மி 12 ப்ரோலையுமே அதே மாதிரி காமனாக ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ்லையும் இருக்குது. ஏன்னா பேஸ் வேரியன்ட் வந்து
விலை கம்மியாக வாங்கணும்னா நம்மளுக்கு அதுதான் கரெக்டாக இருக்குது. அடுத்து 2 மொபைல்லையுமே மெமரி கார்டு வந்து ஸ்லாட் வந்து அவைலபிளாக கிடையாது. மெமரி கார்டு போட முடியாதுங்க. சிப்செட் நம்மளுக்கு Snapdragon 7 Gen 2 குடுக்குறாங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இது வந்து Realme 12 Pro Plusல குடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மீடியாடெக் ப்ராசஸ் 720 குடுக்கலாம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹார்ட்வேர்ல நம்மளுக்கு வந்து Realme 12 Pro Plus எப்படி இருந்தாலும் பெட்டராவே இருக்கு. ஏன்னா ப்ராசஸ் நல்ல பெட்டராவே இருக்குது. ரிசல்ட் அதே போல பெட்டராவே இருக்குங்க. பேட்டரி பத்தி பார்த்துலாங்க. பேட்டரி வந்து 2லயுமே 5000 mAh பேட்டரி பாரபட்சம் பார்க்காம குடுக்குறாங்க. ஏன்னா ஒரு மொபைல்னாவே காமனா 5000 mAh பேட்டரி குடுத்துருவாங்க. அதற்கு பெட்டரா நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் தான் முக்கியம். 67 வாட்டுக்கான வயர் சார்ஜ் குடுக்குறாங்க. Realme 12 Proல. அதுவும் அந்த பக்கம் 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் குடுக்குறாங்க. Realme 12 Pro Plusல. நம்மளுக்கு போன டைம் 100 வாட் குடுத்தாங்க. இந்த வாட்டி 80 வாட்டுன்னு சொல்றாங்க. நம்ம இந்தியா வேரியன்ட்ல 100 வர வாய்ப்பு இருக்குது. ஆனா வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த 2 மொபைலுமே Android 14ல ரன் ஆகுது. Realme UIல தான் ரன் ஆகுது. Realme UI 5ல. சென்சார்ல எல்லாமே காமனா தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஃபேஸ் ஸ்கேனர் எல்லாமே இருக்கு. ஃபேஸ் ஐடி இருக்கு. நம்மளுக்கு அண்டர் டிஸ்ப்ளே அதாவது இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் குடுக்குறாங்க. முன்னாடியே நல்லாவே இருக்கு. NFC கண்டிப்பா 2 மொபைல்லயுமே இருக்குங்க. ஏன்னா இப்ப காமனா எல்லாத்துக்கும் NFC குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கூடவே Bluetooth 5.4 தான் குடுப்பாங்க. ஏன்னா அது அப்டேட் கிரேட் வெர்ஷன். எல்லா மொபைலும் அதுவே குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுலயும் அதே மாதிரி குடுப்பாங்க. அடுத்தது ஹெட்ஃபோன் ஜாக் 2லயுமே குடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வர வேரியன்ட்ல எல்லாமே 3.5 ஜாக் குடுக்கறதே இல்ல. USB டைப் வந்து டைப் சி கேபிள் தான் குடுக்குறாங்க 2 மொபைல்லையுமே. நல்லா பெட்டராவே இருக்குங்க. நெட்வொர்க் 2 மொபைல் 5G நெட்வொர்க் தான் குடுப்பாங்க. ஏன்னா 4Gக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போலாம் 5G நெட்வொர்க் மாறியாச்சு எல்லா மொபைலுமே. அடுத்தது மிக முக்கியமானது பிரைஸ். ஆமாங்க. ஒரு ஃபோன டிசைட் பண்றதே இப்போலாம் பிரைஸ் தாங்க. Realme 12 Pro Plus வந்து 8GB RAM வேரியன்ட் 256 GB வந்து 28,000 கிட்டத்தட்ட 29,000க்கு வந்து லான்ச் ஆக போகுதுங்க. 27 to 28 அதுவே அந்த பக்கம் Realme 12 Pro Plus வந்து 8GB RAM வேரியன்ட் 256 இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ளது. 31,000 32,000 33 அந்த ரேஞ்சில வர வாய்ப்பு இருக்குதுங்க. மோஸ்ட்லி 32,000 33,000 வரத வாய்ப்பு அதிகமா உள்ளது. பிரைஸ் வைஸ் நம்மளுக்கு அதிகமாவே தெரியுது Realme 12 Pro Plus. ஆமாங்க. Realme 12 Pro கம்பேர் பண்ணும்போது. அதே போல ஸ்பெசிஃபிகேஷன் ரிசல்ட் எல்லாம் பார்த்துலாங்க. அப்புறம் நீங்க டிசைட் பண்ணீங்க. பாடி 2 ஒரே மாரி டிஸ்ப்ளே எப்பவுமே பெட்டர். Realme 12 Pro Plus வந்து கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, ஹார்ட்வேர், பேட்டரி எல்லாமே பெட்டராவே இருக்குது. சார்ஜ் அதே போல பெட்டராவே இருக்குது. சென்சார் 2 ஒரே மாரி தான் இருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் ஒரே மாரி தான் இருக்குது. பிரைஸ் கொஞ்சம் டீசென்ட்டா ஒரு 3000 4000 கம்மியா இருக்குது. அத பார்த்தா பெட்டர் கிடையாதுங்க. நம்மளுக்கு Realme 12 Pro Plusல தான் நம்மளுக்கு அதாவது ப்ராசஸ், பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அதேபோல கேமரா குவாலிட்டி எல்லாமே பெட்டரா குடுக்குறது Realme 12 Pro Plusல. ஆமாங்க. இந்த 2 மொபைல் என்னோட பிக் வந்து Realme 12 Pro Plus தாங்க. ஏன்னா ஒரு 2000 அதிகமா பரவால்ல. நான் அதையே பிக் பண்ணிக்குவேன். ஆனா இந்த Redmi 13 சீரிஸ்ல Redmi 13 Proக்குமே Realme 12 Proக்குமே எது பெஸ்ட்ன்னு சொல்லி தனியா ஒரு வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த 2 மொபைல் எது புடிச்சுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. என்னோட ஃபேவரைட் வந்து இப்போ வந்து Realme 12 Pro Plus இந்த 2ல. ஆனா Redmi 13 Pro சீரிஸ்ல அதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்ன்னு சொல்லி தனியா ஒரு வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை டேக் கேர்.